சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், கஷ்டங்களே இருக்கக்கூடாது, ஒரு பெரிய அழகான வீடு இருக்கணும், மன நிம்மதியோட குடும்பத்தோட வாழணும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நினச்ச திங்ஸ் எல்லாம் கிடைச்ச நேரத்தில் கிடைக்கணும், இது வேணும் அது வேணும், இப்படி இருக்கணும் வாழ்க்கை, அப்படி இருக்கணும் வாழ்க்கை, ஒரு கார் இருக்கணும், நிறைய ஜுவல்ஸ் இருக்கணும், இப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பலவிதமான ஆசைகளும் இலக்குகளும் வாழ்க்கையில் இருக்கும். அந்த இலக்குகளையும் ஆசைகளையும் போய் சென்றடையணும்னா நமக்கு ஒரு ஆளுடைய உதவி ரொம்ப ரொம்பவே அவசியம். அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு யாரும் இல்லைங்க, பிரபஞ்சம். அப்போது பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு நம்மளில் பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அந்த பிரபஞ்சம்னா என்ன, அந்த பிரபஞ்சத்தை எப்படி தொடர்பு கொள்வது, அந்த பிரபஞ்சத்து கூட தொடர்பு கொள்ளணும்னா என்ன மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் பிரபஞ்சம்னா என்ன, அதை எப்படி தொடர்பு கொள்ளலாம், அதுக்கான பயிற்சிகள் என்ன, அப்படி தொடர்பு கொள்றதுனால நம்ம நிஜ வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது அது கடவுள்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சக்தின்னு சொல்லிக்கலாம், இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏதோ ஒரு ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போது பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அண்டவெளியில் இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், கிரகங்களாக இருக்கலாம், விண்வெளி மண்டலங்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள், நம்மளுக்கு வரக்கூடிய ஆற்றல், நேரம், அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத இருண்ட ஆற்றல் அப்படின்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பை தான் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீகத்திலையும் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதிகளின்படி பிரபஞ்சம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடைய களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எனர்ஜி ஃபீல்டு. இங்கே வாழக்கூடிய மனிதர்களாகிய நமக்கும் அதே ஆற்றலுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்தை எப்படி தாங்க தொடர்பு கொள்வது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? வாங்க அது எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாகவே பிரபஞ்சத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கிய வழிகளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய மன அதிர்வெண்களை உயர்த்தணும். அதாவது நம்முடைய ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தணும். அதாவது பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பு, அமைதி, நன்றி உணர்வு இதிலெல்லாம் அதிர்வெண்கள் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்தினாலோ இல்லைன்னா நன்றி உணர்வோடு இருக்க ஆரம்பித்தோனாலே பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதே சமயத்தில் யார் ஒருத்தவங்களுக்கு பயம் இருக்கோ, கோபம் இருக்கோ, பொறாமை அப்படி போன்ற பல கெட்ட எண்ணங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் யாருக்கெல்லாம் அன்பு செலுத்த முடியுமோ அவங்களுக்கு அன்பு செலுத்தலாம். அதே சமயத்தில் உதவி அப்படிங்கிறது பொருளாக கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படி இல்லை. நம்ம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை செலுத்துறது மூலயமா கூட நம்ம பிரபஞ்சத்தை ஈஸியாக போய் அடைய முடியும். அதனால் தினமும் உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சு மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருந்தீங்கன்னாவே நம்ம ஈஸியாக பிரபஞ்சத்தை அடைய முடியும். அடுத்தது பிரபஞ்சத்தை ஈஸியாக அடையிறதுக்கான ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நம்ம தெளிவாக சொல்லணும். இப்போ நமக்கு வேணுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லவே இல்லை அப்படின்னா நமக்கு வேண்டியது நமக்கு எப்படி கிடைக்கும்? அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை குழப்பமான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அதை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத தெளிவான கட்டளையாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். ஒரு வேளை எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு கேட்குறத விட நான் ஒரு துறையில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறந்த சம்பளத்தோட கூடிய வேலையை நான் எனக்கு கொடு அப்படின்னு தெளிவாகவும் உறுதியாகவும் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது குழப்பமே இல்லாமல் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி பிரபஞ்சத்தை அடையிறதுக்கு மூணாவது முக்கிய வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தியானம் செய்கிறது. தியானம் செய்கிறதுனால நம்முடைய மனசு ரொம்ப அமைதியாயிரும். தினமும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு இடத்துல அமர்ந்து கொஞ்சம் கூட சத்தம் இல்லாமல் இருக்க இடத்துல அமர்ந்து மூச்சை மட்டும் உள்ளிழுத்து வெளிவாங்கி அந்த மூச்சு உடைய சுழற்சியை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. மனதில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக இருக்கிறப்போ அந்த அமைதியே நம்மளை பிரபஞ்சத்துக்குரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதை உங்களால் ஸ்லோவாக உணர முடியும். நாலாவதாக சொல்லக்கூடிய மிக முக்கிய வழி பிரபஞ்சத்தை அடையிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும்.
இப்போ வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் காலத்தில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, அந்த வீட்டில் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, அதில் என்ன விதமான மகிழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது, உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிகழ்காலத்திலேயே நீங்கள் இல்லாத ஒரு வீட்டை வந்து இருக்க மாதிரி கற்பனை பண்ணி சந்தோஷப்பட ஆரம்பிங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே பிரபஞ்சத்துடைய பேரன்பு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் பிரபஞ்சமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து 5வதா பண்ண வேண்டிய மிக முக்கிய வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருங்க. அப்புறமா இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுனே இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது தேவை, இதுக்கான செயலை போய் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இப்போது ஒரு ஜுவல்ஸ் வந்து ஒரு 10 சவரன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படையாக ரொம்ப நேர்மையான எண்ணத்தோட குழப்பம் இல்லாமல் சொல்லிடுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து வாங்கணுன்ற ஆசை இருக்குது, இதை வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆசையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நான் எப்போ வாங்குவேன், நாளைக்கே வாங்கிடுவேனா அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட முழுசாக உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு விதைய வந்து மண்ணில் போட்டோன்னா அது வளர வரைக்கும் காத்திருக்கணும். அது வளருமா வளருமான்னு நோண்டி நோண்டி பார்த்துட்டே இருந்தால் அதுக்கான ஆற்றலும் சக்தியும் கிடைக்காம அந்த செடி வந்து வளரவே வளராது. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆசை இல்லை விருப்பங்கிற விதையை வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற மண்ணில் போட்டுட்டீங்க. அப்போ முழு நம்பிக்கையோட அந்த மண் வந்து செடியை வளர வைக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய நம்பிக்கையை வந்து முழுசாக அதில் விதை போல் விதைச்சிட்டிங்க. அப்போது அது மரமாக வளர வரையும் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் இதில் நான் சொல்ல வரேன். அடுத்தது பிரபஞ்சத்தை எப்படி வந்து பயிற்சி மூலயமா வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பயிற்சியாக நான் சொல்கிறது காட்சிப்படுத்துதல் பயிற்சி, அதாவது விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ். தினமும் காலையில் எழுந்த உடனே அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய இலக்கு என்ன, இல்லைன்னா ஆசை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே அது உங்களுக்கு நிறைவேறினது மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து காட்சிப்படுத்த ஆரம்பிங்க, அதாவது விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்க விரும்புகிறீங்க. அது வந்து ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம், ட்ரெஸ் கடையாக இருக்கலாம். அது மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. அப்படி எந்த தொழிலோ அதை மனசில் நினச்சிட்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கடை ஓப்பன் பண்ணிட்டீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் நல்லா ஆகுது, கஸ்டமர்ஸும் ரொம்ப வந்து சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நடந்துட்ட மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஆழமாக அதோடைய வெற்றித்தன்மையை வந்து உணருங்க. இது வந்து பிரபஞ்சத்துக்கூட தொடர்பு கொள்ளக்கூடிய மிக மிக முக்கிய ஒரு பயிற்சி. 2வது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 369 முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு தெளிவான ஆசை இருக்குது, அதை வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு நேர்மறை வாக்கியமாக எழுத ஆரம்பிங்க. அதை காலையில் 3 முறை, மதியம் வந்து 6 முறை, அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுத ஒரு 9 முறை இப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய ஆசை என்னவோ அதை வந்து ஒரு வாக்கியமாக வந்து 369 முறை அந்த முறைப்படி எழுதுங்க. உதாரணத்துக்கு நான் எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத எழுதுங்க. இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து பிரபஞ்சத்தோடு உங்களை ஈஸியாக தொடர்பு படுத்தும். அடுத்தது 3வதாக பண்ண வேண்டிய பயிற்சி என்ன அப்படின்னா நன்றி உணர்வு பயிற்சி, அதாவது கிராட்டிடியூட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை வந்து கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடியே. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லை ஒரு காஃபி குடிக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போகிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், நல்ல குழந்தைகள் இருக்குது, நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்படி நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறத ஒரு புத்தகத்தில் கூட நீங்கள் எழுதிட்டு வரலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் தாட்ஸுமே போய் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு நீங்கள் பழக ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகிட்டிங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்களை நேரடியாக தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்தது 4வது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 55x5, அதாவது நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இலக்கை வந்து குறுகிய நேர்மறை வாக்கியமாக வந்து எழுதிடணும். அது தொடர்ந்து 5 நாட்களுக்கு தினமும் 55 முறை எழுதிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கடனை வந்து அடைக்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. அதை வந்து நான் வந்து கடனை அடைச்சிடணும், இத்தனை நாளுக்குள்ளே அடைக்கணும் அப்படிங்கிறத
டெய்லியுமே வந்து 5 நாளைக்கு தொடர்ந்து 5 நாளைக்கு 55 முறை நான் கடனை அடைக்க வேண்டும் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் அதற்கான ஏதோ ஒரு வழியை எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு உணர்த்தும். அதே மாதிரி இப்போது பிரபஞ்சம்னா என்னன்னு பார்த்துட்டோம். பிரபஞ்சத்தை நேரடியாக எப்படி தொடர்பு கொள்றதுன்னு பார்த்துட்டோம். பிரபஞ்சத்துக்கு தொடர்பு கொள்றதுக்கான பயிற்சிகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது பிரபஞ்சம் வந்து நமக்கு எப்படி ரிட்டனுக்கு பதில் அளிக்கும்? இப்போ நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல பேருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். அப்போது ஒரு பிரபஞ்சம் நம்மளை எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதுக்கான நிஜ வாழ்க்கைக்கான உதாரணங்கள் என்ன, அது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், பிரபஞ்சம் நமக்கு பதில் சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் யோசனைகள் வந்து நிஜமாக வருது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து ஆழமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது கடன் பிரச்சனையாக இருக்குது, அது எப்படி தீர்க்கலான்னு யோசிக்கிறீங்க, இல்லைன்னா யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ யாராவது ஒரு நபர் மூலியமாவோ இல்லைனா ஏதோ ஒரு வீடியோஸ் மூலியமாவோ இல்லைனா தொலைக்காட்சியிலையோ இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் மூலியமாவோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கான பதிலோ ஒரு காலோ ஒரு செய்தியோ வந்து உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதில் வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு. அடுத்தது வந்து சிக்னல்ஸ். ஒரு கஷ்டமான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கலான்னு முடிவு எடுக்கும்போது அது வந்து எடுக்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கலாம், இல்லைனா எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மீண்டும் மீண்டும் வரக்கூடிய எண்களோ இல்லை வார்த்தைகளோ வந்து உங்கள் கண்ணில் படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1111 இருக்கலாம், இல்லை 7777 இருக்கலாம், இல்லை 4444 3333 இந்த மாதிரியான நம்பர்கள் வந்து உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாலோ இல்லைனா வார்த்தைகள் பட்டுச்சுனாலோ ஓகே நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றது ஒரு உதாரணமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரியான நேரத்தில் வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், இல்லைன்னா தீவிரமாக ஒரு இலக்கை செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு தேவைப்படுற விஷயங்களோ வாய்ப்புகளோ இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட மனிதர்களோ வந்து தற்செயலாக அவங்க தேடி வருவாங்க. அதுதான் வந்து பிரபஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசையையோ விருப்பத்தையோ அடையிறதுக்கான வழியை ஏதோ ஒரு நபர் மூலியமாகவோ இல்லைன்னா செய்திகள் மூலியமாகவோ அழைப்புகள் மூலியமாகவோ வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்பினாலும் அதை வந்து கொஞ்சம் கூட குழப்பமும் பயமும் இல்லாமல் அதை வந்து ஆணித்தரமாக நம்பணும். இப்போ வந்து நான் இதை எழுதிட்டா எனக்கு என்ன கிடைச்சிட போதா, இல்லை என் கடன் தீந்துட போதா, இல்லை நான் தியான பயிற்சி செய்கிறதுனால எதனா மாறப்போதா, இல்லைனா இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பயிற்சிகளையெல்லாம் செஞ்சால் வந்து நான் வந்து சந்தோஷமாக இருந்துருவேனா அப்படின்னு ஒரு டவுட்டோடையே நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் அடைய நினைக்கிற இலக்கையோ இல்லைனா ஆசையோ விருப்பத்தையோ அடையிறதுக்கு ஈஸியாக முடியாது. இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு இது நமக்கு நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மன தைரியமும் அதே சமயத்தில் மன உறுதியும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கான வழியை வந்து பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். வழியை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர இப்போ எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் டேரெக்டாக வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்துடாது. அந்த பணத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளோ செய்திகளோ இல்லைன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகளையோ இல்லைன்னா மனிதர்களையோ வந்து பிரபஞ்சம் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும். அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணணும் இல்லைன்னா எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை முழுசாக பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் அடையணும்னு நினைக்கிற இலக்கை உங்களால் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இதில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிசயங்களை பிரபஞ்சம் ஏற்படுத்துச்சு, அதே மாதிரி எந்த மாதிரியான நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் மூலயமா ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மனதைரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல அப்டேட்டோடு சந்திக்கிறேன். டாடா பை.